தெருக்கூத்து வீடியோ உன்னோடய வந்தடிய சப்ஸ்கிரைப் பண்ணுவேன், பக்கத்தாளுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கண்ணம்மா, இந்த உமா பாரு சக்தி அந்த ஒரு நாளையிலே ஆதி மகா முனிவராகப்பட்டவர். யாரு? ஆதி மகா முனிவர். ஆமாடி. விலகப்பட்டவர் 2011 ஆண்டு காலமாக தவம் செய்து கொண்டிருந்தார். எப்படி எப்படி? ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு 2011 ஆண்டு காலமாக தவம் செய்து கொண்டிருந்தார். எதற்காக? இந்த உலகத்தை படைப்பதற்காக. உலகத்தை படைக்கிறதுக்கோசரம். ஆமாடி. சரிமா? ஆமா. ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு தவம் செய்தார் அல்லவா? நாம எல்லாம் ஒரு நாளைக்கு குடிக்கலாம், என்ன ஆகும்? அடுத்து வருமா? ஆமாடி. அவர் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு 2011 ஆண்டு காலமாக தவம் செய்து கொண்டிருந்தார். என்னம்மா, 2011 ஆண்டு காலமாக தவம் செய்து கொண்டிருக்கிறோமே, இந்த தவத்தின் பயன் எதுவும் இல்லை என்று சொல்லி அவர் கையை மார்பு மீது வைத்துக் கொண்டு யோசனை செய்து கொண்டிருந்தார். எப்படி யோசனை? கையை மார்பு மீது வைத்துக் கொண்டு யோசனை செய்திருக்கும் பொழுது ஒரு அழுக்கு கட்டியானது மீதியானது. ஆமாடி. அம்மா, 2011 ஆண்டு காலமாக தவம் செய்தோமே, இந்த கேவலம் இந்த அழுக்கு கட்டி தான் மீதியா என்று சொல்லி அழுக்கு கட்டியை என்ன செய்தார்? சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய நடு கடலிலே வீசினார். நடு கடலைக்கோள். ஆமாடி. சரி, நடு கடலிலே வீசும் பொழுது ஆஹா ஓஹோ என்று சொல்லி அங்கார கோபத்துடன் முக்கண்ணுடன், அதாவது நெற்றி கண்ணுடன் இந்த உமா பார்வத சக்தி நான் பிறந்தேன். கோபத்துடன். ஆமாடி. கண்ணம்மா, நான் பிறக்கிறப்ப என் உடம்புல ஒரு துணி இல்லாம நான் பிறந்தேன். அம்மாச்சியோட உழுது வலிச்சுட்டு மாதிரி. ஆமா, அப்படித்தான் இருக்கும் ஓட்டு துணியோட. நான் பிறந்த உடனே கண்ணம்மா, நான் பிறக்கிறதுக்கு முன்பு இந்த ஆகாயமே இல்ல, ஆகாயம் இல்ல, பூமியில நீர், நிலம், காற்று, மரம், செடி, கொடி எதுவுமே இல்லை. கொடி கூட இல்ல. சரி ஐயா. கொடி என்ன? கொடி மரம், பட்டை, செடி, கொடி ஐயா. வேற மாசம். அப்படி பிறந்த உடனே அந்த ஆதி மகாமுனிவரிடம் போய் கேட்டேன், அப்பா எதற்காக என்னை பிறக்க வைத்த என்று சொல்லி கேட்கும் பொழுது என்ன காரணம்? ஆமாடி. அவர் சொன்னார், அம்மா இந்த உலகத்தை படைப்பதற்காக உன்னை நான் படைத்தேன் என்று சொன்னார். சரி கண்ணம்மா, அம்மா அப்பா நானும் ஒரு, அதாவது காலோடன் சூற செய்யக்கூடிய கம்மநாட்டி பெண், கம்மநாட்டி பெம்பளை. ஆமா. நான் போய் இந்த உலகத்தை படைப்பதா என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்னார், அம்மா உன்னிடம் உன் மந்திரத்தை தருகிறேன். என்னென்ன மந்திரம்? அகார உகார ஓகார என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை தருகிறேன். அகார உகார ஓகார சொல்லக்கூடிய மந்திரம். ஆமாடி. அந்த மந்திரத்தை உச்சரித்து இந்த உலகத்தை படைப்பா என்று சொல்லிவிட்டு அவர் மாயமாக மறைந்து விட்டார். அவர் சொன்னபடியாகவே அகாரா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சரித்து ஒரு பாலகனை பிறக்க வைத்தேன். அம்மா என்று சொல்லிக் கொண்டு வந்தார். அதாவது நம்மளுக்கு ஒண்ணு திருமணமே ஆகவில்லையே, அம்மான்னு சொல்லுது. ஆமா, பாக்கும் சொன்னால்தான் தப்பா பேசும் என்று சொல்லி நெற்றிக்கண் திறந்து அந்த பாலகனை நான் சுட்டெரித்து விட்டேன். சரிமா. இரண்டாவது மந்திரத்தை உச்சரித்து ஒரு பாலகனை பிறக்க வைத்தேன். அடியே என்று சொல்லிக் கொண்டு வந்தான். கட்டிய கணவனை தவிர யாரும் அடியே என்று சொல்லக்கூடாது என்று சொல்லி நெற்றிக்கண் திறந்து அவரையும் சுட்டெரித்தேன். சரிமா. அது மட்டுமல்ல, மூன்றாவது மந்திரத்தை உச்சரித்து ஒரு பாலகனை பிறக்க வைத்தேன். ஒரு தங்கா என்று சொல்லி வந்தார். தங்கா என்று சொல்லி வந்தாரே அண்ணனாக நான் ஏற்றுக்கொண்டேன். அவர் யார்? அவர்தான் ஸ்ரீமந்தர் நாராயணன் கோபால கண்ணன். ஆமாடி. அப்படின்னு அவர் சொன்னார். அதாவது தங்கா உலகத்தை படைப்பதற்காக உன்னை படைக்க வைத்தார்கள். படைக்கின்ற ஜீவராசிகள் நல்லா சுத்தரிக்கிறது நியாயம் என்று கேட்கும் பொழுது அண்ணா மயவா நான் என்ன செய்வது என்று சொல்லி கேட்டேன். அப்போது அவர் சொன்னார், அதே மந்திரத்தை உச்சரித்து அதே பாலகளை பிறக்கவே என்று சொல்லி சொன்னார். முதல் மந்திரத்தை வச்சுட்டு ஒரு பாலகனை பிறக்க வைத்தேன். அவர் யாரு தெரியுமா? அவர் தான் முந்தி பிறந்த தொந்தி கணபதி, உலகத்தெல்லாம் முதல் கடவுள். ஆமாடி. தெரியுமா? உலகம் பிறக்க முன்னே அவர் தான் முதல் பிறந்தாரு. எல்லா கோயில பத்தின விநாயகரை கும்பிடுத்தா எல்லாம் உள்ள போவாங்க. ஆமாடி. இரண்டாவது மந்திரத்தை வச்சிருக்க அதே அடியே என்று சொல்லி வந்தவரை என்னன்னா செய்வது என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்னார், அடியே என்று சொல்லி வந்தவரை அப்பொழுது திருமணம் செய்து கொள் என்று சொன்னார். அவர் சொன்னபடியாகவே திருமணத்தை ஏற்றுக்கொண்டேன். அப்பொழுது அவர் திருமணம் செய்து கொண்டாரா? என்ன செய்யலையா? செய்யலையம்மா. என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு பெண் என்றால் பேய மனமிறங்கும் சொல்றாங்க. ஒரு பெண்ணா ஒரு ஆணுக்குள் அடக்கம். ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு ஆங்கார கோபம் ஒண்ணு இருக்கக்கூடாது. அவளை நான் திருமணம் செய்வதாக இருந்தால் நெற்றிக்கன் பிடிக்கு தந்தால் மட்டுமே நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்னார். அப்பனாச்சு திருமணம் செஞ்சாரா? மாடி.
அவர் சொன்னபடியாகவே நெற்றிக்கன் பிடுங்கி தந்தேன். அப்பொழுது அவர் என்ன திருமணம் செய்து கொண்டாரா? இல்லடி. என்ன செய்தார் தெரியுமா? அந்த நெற்றிக்கன் திறந்து என்னையே சுட்டு சாம்பலாக்கினேடி அம்மா. என் ஆவியாப்பட்டது அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது எங்க அண்ணன் மாயக்கண்ணிடம் கேட்டேன், நெற்றிக்கன் பிடித்திருந்தால் திருமணம் செய்து கொள்வார் என்று சொல்லி சொன்னாரு. நெற்றிக்கன் திறந்து எண்ணெயை சுட்டு சாம்பலாக்கினாரே அப்படின்னு கேட்கும் பொழுது, அம்மா இந்த ஜென்மத்தில் ஒரு பெற்ற தாயை யாரோ திருமணம் செய்து கொள்ள முடியாது. அடுத்த ஒரு ஜென்மத்தை பர்வதராஜ மகளாக பிறப்பாய், பரமசிவனையை திருமணம் செய்து கொள்வாய் என்று சொன்னார். பர்வதம் என்றால் என்ன? ஒரு மலைவாழ் குடும்பம். ஆமாடி, அந்த ஜென்மத்துல நான் பார்வதியாக இருந்தேன். இந்த ஜென்மத்தில் ஆகப்பட்டது ஒரு பருவத மலைவாழ் குடும்பத்தில் ஒரு பெண்ணாக நான் பிறந்தேன். ஆமாடி. அப்பொழுது எங்க அண்ணன் சொன்னார், மாயக்கண்ணன், அம்மா அதாவது தேவலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு ஒரு மங்கையாக போறப்ப என் 2 கையிலுமே இந்த பொருட்கள் தந்தார். என்ன அடியே? ஒரு வேப்பலையும் ஒரு எலுமிச்சப்பழையும் தந்தார். நான் மாயவா, நான் கை தட்டி நகைத்து சிரித்தேன். நான் மாயவா, நானும் ஒரு உமா பார்வதா சக்தி உலகத்தை நான் படித்தவள். எனக்கு இந்த எலுமிச்சை பழம் தருகிறேன் நியாயம் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்னார், அம்மா இந்த வேப்பலையே எலுமிச்சை பழம் எதற்கு தருகிறேன் என்று கேட்கிறாயா? இந்த வேப்பலத்தை ஒரு கொழுந்தா இருக்கிறப்ப எடுத்து வாயில போட்டா என்னடி பண்ணும்? அதே ஒரு முத்தின இலையா இருந்தா அதே காஞ்சி குப்பையில கிடந்தா ஆமாடி. இங்க பாரு, வேப்பலை வைத்து உன்ன கும்பர்களுக்கு அதோட பண்பு மாறாம எப்படி இருக்கிறதோ அது போலவே அவங்களுக்கு நல்ல பண்பு வர வேண்டும் என்று சொல்லி, குணமும் வரும் என்று சொல்லி அவர் நீ காப்பாற்றுவா என்று சொல்லி சொன்னார். சரி, அப்படியாகத்தமனா என்று சொல்லி சொன்னேன். 2வது கையெழுத்து எலுமிச்சை பழம் தந்தாங்கல்ல, அது எதுக்குன்னு கேட்கும் பொழுது அது சிஞ்சா இருக்கிறப்ப அது முகர்ந்து பார்த்தா எப்படி இருக்கும்? குடிக்கும். அதே ஆமாடி, அதே ஒரு பழமா இருக்கிறப்ப குடிக்குமா? அதே ஒரு குப்பையில கிடத்தாவும் பொருள்தான் வேற, ஆனா காய் ஒண்ணுதான். ஆமாடி, அது எப்படி ஒரு சருகா, அது காஞ்சி சருகா போனாலும் அதோட பண்பு மாறாம எப்படி இருக்கிறதோ அது போல ஒரு எலுமிச்சை பழத்தை வைத்து உன்னை கும்பிடுகிற பக்தர்களுக்கு குழந்தை வர வேண்டும் என்று சொல்லி வந்தவருக்கு குழந்தை வரம் என்று தருவாய். எனக்கு அன்னதானம் எதுவுமே இல்லை என்று சொல்லி பொண்ணும் பொருளும் இல்லை என்று சொல்லி வருவருக்கு நீ மடி நிறைய பொருள் பொண்ணும் பொருளை தருவாய் என்றும் அவன் வீட்டுல அதாவது அன்னலட்சுமாவது முன்னாடி கொண்டுட்டே இருக்கும். அடியே அப்படி இருந்தாலும் எனக்கோ தினந்தோறும் என்ன வேலை? என்ன அடியே? நான் யாரை திருமணம் செய்தேன்? ஒன்னாலப்பட்ட பரமசிவனை நான் திருமணம் செய்தேன். அவரை திருமணம் செய்து எனக்கு 2 குழந்தைகள். ஆணை முகத்துடன் ஒரு பிள்ளை, அழகு முகத்துடன் ஒரு பிள்ளை. ஆணை முகத்துடன் இருப்பவர் யார்? அவர்தான் முந்தி பிறந்த தொந்தி கணபதி. அழகாக இருப்பவர் யார்? அவர்தான் தமிழ் கடவுளாகப்பட்ட முருக பெருமாள். எனக்கு தினந்தோறும் என்ன வேலை? அடியே, நாட்டு மக்களுக்கு எல்லாம் சத்தியளிக்கக்கூடிய வேலை. சத்தியலுக்கு போவதாக இருந்தால் எனக்கு தினந்தோறும் மன்னனுடைய பாதத்தை தொட்டு வணங்கி விட்டு அப்புறமா தான் நான் வந்து சத்தியலுக்கு போவேன். வந்த செய்தி என்ன? அத்திகரம் மன்னவர் வழங்கப்பட்டவர் கூட்டம் சொன்னார். அப்படியா? போலாம். உலகத்துக்கெல்லாம் தந்தையாக எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பாதத்திற்கு பண்டிகை மண்டிகை தோங்கி 20 என்று சொல்லக்கூடிய வாசனாதி புஷ்பங்கள் எல்லாம் பறித்து வந்து பன்னீரால் உங்கள் பாதத்தை கல்வி என் பட்ட ஆடையால் தொடுத்து உலகத்தை எல்லாம் தாயாக விளங்கப்பட்ட உமா பார்வதா சக்தி பாதத்தை என்னுடைய பாதத்தை படித்தபடியால் நீ எப்படி வாழ வேண்டும்? பாதம் பாடித்தான் பாரு உலகத்தில் இருப்பாய்.
என்னுடைய பாதத்தை படித்தபடினால் சரி. எந்தெந்தும் என்னென்னும் என்னுடைய இடபாகத்தை விட்டு பிரியாமல் படிக்கி ஆ. மஞ்சள் குங்குமத்துடன் ஆ. பூவுப்பொட்டுடன் ஆ. சுகசேமத்துடன் நலமுடன் வாழக்கிழமை. அப்படியாகட்டும் மன்னவா. ஆமா தேவி. அரண்மனையில அது சீக்கிரமாக செய்த காரணம் என்னவோ? கண்ணிய தேவி, ஆ. நான் உலகமெங்கும் படியளக்க போகணும். சரி. அதனால உன்னை அழைத்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு ஆ. படியளக்க போகலாம் என்று சொல்லி உன்னை அழைத்து அப்படியே மன்னா. உண்மைதான். பார்த்து பதினமாக போய் வருங்க. அதனால படியளக்க சென்று வருகிறேன். ஆமா சுவாமி. பதனமாக நீ இருக்க வேண்டும். அப்படியே மன்னா. ஆ? அப்படியாகட்டும். சென்று வருகிறேன். ஆனால் உமா பாரதத்திலே பரமேஸ்வரன் விடை பெற்று உலக மக்களுக்கு படியளக்க போய்க் கொண்டிருக்கும் போது